This song I am rendering now because of its lyrical marvel. Kannadasan, M.S. Viswanathan. I will explain this more. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. I know many of you do not know Tamil, but please Google, translate and understand the lyrics. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு ஔவை சொன்னது. அது ஔவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. You must have heard me praising Kannadasan. You must listen to these kind of songs, understand. Then you know what a great poet he was and what a great lyricist he was. And this is one such philosophical lyrics. வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனை போல அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது, அது சிறுமை என்பது, அதில் அர்த்தம் உள்ளது. ஆஹா! Kannadasan appears on screen for the song. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே. நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது? இது கணவன் சொன்னது, இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. What a beautiful philosophical song this is. And Kannadasan, where did he get all these things, man? And when he says வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், when a cart has to roll, two wheels are required. If one of the wheel is bigger and the other one is smaller, the cart cannot run. That is what his life and the husband and the wife should be. If both are equal, the vehicle called the family will run beautifully. Otherwise, there will be problems. Beautifully explained in few lines. Thanks for listening, guys. Please Google and understand the meaning of the song. Thank you so much for listening. Love you.